ஒரு சூப்பரான சக்ஸஸ்க்கு அப்புறமா ரொம்ப ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ்? ரெஸ்பான்ஸ் வந்து ஆக்சுவலாக ஃபினாமினலாக இருக்குது. ஏன்னா நான் தியேட்டர்ஸ் போய் பார்க்குறது வந்து வி ஆர் விட்னஸிங் இட்ல யா என்கவுண்டரிங் தட் இஸ் அ வெரி இட்ஸ் ப்ளஷர், இமென்ஸ் ப்ளஷர். ஏன்னா இப்போ நான் இந்த படம் வந்து ஒரு ரெகுலராக நான் பண்ணுற ஃபார்மேட்டில் பண்ணல. யா கொஞ்சம் எனக்கு அது புதுசாக பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு சின்ன இது இருந்தது. டவுட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி நர்வஸாக இருந்தோம். ஆனால் அது என்னென்னா ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப ஸ்ட்ரைட்டாக போய் சேர்ந்துருக்கு. அது வந்து எனக்கு ஐம் ஸோ ஹாப்பி ஃபார். யா ஸோ ஜஸ்ட் பிஃபோர் த ரிலீஸ் இது வந்து ஒரு வீடியோ ஆஃப் yours. ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த பதட்டம் ஒரு வாட் எவர் அங்கேருந்து கட் பண்ணால் உங்களோட அந்த தியேட்டர் விசிட் வீடியோஸ் ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறமா ஈரோடு போகிறீங்க, மதுரை போகிறீங்க, யூ ஆர் ஜஸ்ட் நாக்கிங் இட் அவுட் எவ்ரிவேர். தட் ரெஸ்பான்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. டிலே ரிலீஸ்ன்றப்போ அது என்ன காரணத்துக்காக கூட இருக்கலாம், அது எந்த மாதிரி ஒரு பதட்டத்தை உங்களுக்கு ஆட் பண்ணுச்சு? அடப்பாவுமே இப்பயும் யாடா அப்படி இருந்தது. ஏன்னா நான் எப்படி நினச்சேன்னா, எனக்கு எல்லா படத்துலையுமே ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ரிலீஸில். அது எனக்கு என்னன்னே தெரியாது. பன்னியாரம்பது நிம் வந்து நாங்கள் Feb 7 பன்னியாரம்பது நிம் ரிலீஸ். கரெக்டாக Jan 31 ரம்மின்னு ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. சேம் ஹீரோ, சேம் ஹீரோயின், சேம் கெட்டப். எஸ் என்கிட்ட நிறைய பேர் வந்து கூட மேலே கூட வச்சாங்க, ஏன் தூக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க படத்தில். நான் என்ன பதில் சொல்கிறது யோசிச்சு பாருங்கள். ரொம்ப சரி ஓகே அப்படின்ட்டா